எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். முந்தா நாள் கர்நாடகா முழுக்க தலைப்புச் செய்தியாகவும் நம்ம ஊர்லயுமே பல நியூஸ் சேனல்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கர்நாடகா மாநிலம் ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே மாசத்துல ஏற்பட்ட 24 மரணங்கள். ஒரு மருத்துவரா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. போன ஜூன் மாசத்துல மட்டும் ஹாசன் டிஸ்ட்ரிக்ட்ல இதய நோய் மாரடைப்புனால 24 மரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல குறிப்பான விஷயம், இவங்களோட வயசு அப்படிங்கிறது 20லேருந்து 38 வயசு தான். இதனால தான் எல்லாருமே பயந்தாங்க. ஒருவேளை கோவிட் வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டதுனால தான் திடீர்னு இத்தனை பேர் இளைஞர்கள் இறந்தாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி, பயமும் கூட. ஹாசன் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் இது குறிப்பாக நடந்திருக்கு. குறிப்பாக எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ், இதெல்லாம் வாடகைக்கு எடுத்து ஓட்டக்கூடிய குரூப். இவங்களில் ஒரு குறிப்பிட்ட குரூப்ல இத்தனை பேர் இறக்குறதும் ஒரு அசாதாரண நிகழ்வு. இதனால தான் எல்லாருக்கும் ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துச்சு. சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவோட கவனத்துக்கு இது போயிருக்கு. இம்மீடியட்டா இது குறித்த இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற ஆர்டரையும் போட்டாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணினவங்க டாக்டர் KS ரவீந்திரநாத் அப்படிங்கிறவர். அவரோட தலைமையில் ஸ்ரீ ஜெயதேவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் சயின்சஸ் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரீமியர் மருத்துவ கல்வி நிறுவனம். இவங்க தான் அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரோட ஹிஸ்டரி எடுத்து பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை செக் பண்ணி இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த கமிட்டி மொத்தமா 24 பேர். இவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இவங்களோட வயசு, இந்த 24 பேர்ல 14 பேரோட வயசு 45 வயசுக்கும் குறைவா இருக்கு. 10 பேரோட வயசு 45லேருந்து 48க்குள்ள இருக்கு. இந்த எக்ஸ்பர்ட் பேனல் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. COVID-19 இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதா, இல்லை அதுக்கான தடுப்பூசி போட்டிருக்காங்களா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா, இதையும் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டோட ரிசல்ட்டை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கடைசியா எப்ப உங்களோட இதயத்தை செக் பண்ணீங்க, கடைசியா எப்ப செக் பண்ணீங்க? ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்களை பல விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இது ஒரு எபிடமிக் மாதிரி எல்லாரும் அவங்களோட கவனத்தை ஹாசன் மேல திருப்புறோம், கர்நாடகா மேல. ஆனா நம்மளை சுத்தி தினம் தினம் இதே பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இறப்புகள் நடக்குது. இதுக்கு பெரிய வைரஸ், ஏதோ சம் சீக்ரெட் மிஸ்டீரியஸ் வைரஸ் காரணம் கிடையாது. நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நச்சு பொருள் ஏதாவது இதை செய்யுதா, அதுவும் காரணம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு 28 வயசு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் காலையில 5 மணிக்கு இவரோட வேலையை ஆரம்பிக்குது. காலை உணவை சாப்பிட்றது கிடையாது, ஏன்னா காலையிலேயே சவாரி ஆரம்பிக்குது. அடுத்த 14 மணி நேரம் தொடர்ந்து டிராபிக்ல தான் தன்னோட டைமை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. கடுமையான வாகன போக்குவரத்து, புகை, இதுக்கு நடுவுல சவாரி, பயணிகளை ஏத்துறது இறக்குறது, சவாரி, சண்டை, வாடகை, இப்படி நேரத்தை செலவு பண்ணும்போது கடையில கிடைக்கக்கூடிய துரித உணவுகள் இதுதான் இவரோட தினசரி சாப்பாடாகவும் இருக்கு. கரெக்டா இந்த டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் குறிப்பா ஆட்டோ டிரைவருக்குலாம் இருக்காது. ஏன்னா சவாரி எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் போகணும், எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறதே தெரியாததுனால எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு உணவகங்கள்ல சீப்பா கிடைக்கக்கூடிய இடத்துல சாப்பிடக்கூடிய சூழ்நிலைங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது தினசரி பணம். அந்த ஆட்டோவுக்கு உண்டான வாடகை, லீஸ்க்கு எடுத்து ஓட்டுறாரா என்ன எதுன்னு தெரியாது. எல்லாத்துக்குமான செலவுகளை சமாளிக்க பணத்தையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு தினசரி நடுராத்திரி தான் வராரு, தூங்குறாரு. திருப்பி அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுது. இதே விஷயத்தை தினசரி தினம் தினம் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா இதயம் அழுகும். அழுதுகிட்டே அவர்கிட்ட உதவி கேட்கும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ ஏன் இப்படி பண்றேன்னு. ஆனா அந்த இதயத்தோட அழுகுரல் கண்டிப்பா ஆட்டோ ரிக்ஷா டிரைவரோட காதுல விழுகாது. என்னதான் வண்டி ஓட்டுறது வெளி வேலை அப்படின்னாலுமே தொடர்ந்து 12 to 14 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க. டிரைவர்ஸ்க்குமே இது ஒரு செடென்ட்ரி ஜாப் மாதிரி தான். ஆஃபீஸ்ல உட்காந்து வேலை செய்யறாங்க, இவங்க ஆட்டோ ரிக்ஷால உட்காந்து வேலை செய்யறாங்க. அப்படிங்கும்போது அவங்க காலில் அதிகமான ரத்தம் தேங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மிக மிக அதிகம். எந்நேரம் காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த காலில் வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது இது இதயத்துக்கு வேலை பளுவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதயம் வேகமா வயசாகக்கூடிய தன்மைங்கிறது குறிப்பா இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கவங்கள அதிகமாகும். டிரைவர்ஸ்ல தொடர்ந்து சில வருடங்கள் ஓட்டுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 25 வயசு டிரைவரோட இதயம் அப்படிங்கிறது ஒரு 35 வயசுக்காரரோட இதயம் எந்த அளவுக்கு இருக்குமோ, ஒரு மாதிரி சோர்வடைந்த நிலையில, அதோட வேலை பளுவுனால சோர்வடைந்த நிலையில அதே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி 25 வயசுக்காரருக்கு இருக்கும். டிராஃபிக் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம். அதை விட முக்கியம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். கஸ்டமர்ஸ் எப்படிப்பட்ட கஸ்டமர் வருவாங்கன்னு தெரியாது. பிளஸ் காம்படிஷன். ஒரே சவாரிக்கு பல பேர் ஆக்சுவலா முட்டி மோதுவாங்க,
அது நம்மளுக்கு தெரியாது கஸ்டமர்ஸ்க்கு, ஆனால் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால என்ன ஆகும், நம்ம உடம்புல குறிப்பாக அவங்க உடம்புல கார்டிசால் அளவுகள் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தம் வரும்போது அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன் நேச்சுரலா அதிகமாகவே இருக்கு. கார்டிசால் அதிகமாக இருந்தால் பிளட் ப்ரெஷர் பிபி அதிகமாக இருக்கு. இதே சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் ஓவர் டைம் வேலை செய்கிறோம் அப்படின்னா இது ஒரு சைலண்ட் அசாசின், சத்தம் போடாமல் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வெளியே கிடைக்கக்கூடிய உணவுகள் என்னங்க, வடை, சமோசா, பஜ்ஜி, டீ, இந்த மாதிரி ஸ்பீடு சாப்பாடு, ஸ்பீடு உணவு. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இதெல்லாம் டால்டா போன்ற உணவுகள், இதெல்லாம் பற்றி நான் இப்போதான் ரீசெண்டாக வீடியோ போட்டேன். இதெல்லாம் நம்ம உடலில் கொழுப்புகளை அதிகரிக்க செஞ்சு கண்டிப்பாக இதயத்தில் கொழுப்புகள் சேருவதற்கு நல்லபடியாக உதவி செய்யும். ஆக நம்ம இதயம் ஒரு வார்னிங் கொடுக்குங்க. கண்டிப்பாக உடனே சடனாக இப்படி ஒரே மாதத்தில் இறக்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்னிங் கொடுத்துருக்கோம். இதயம் அவங்க இதயம் ஃபர்ஸ்ட் சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். அதாவது நம்மளுக்கு ஏதோ அசிடிட்டி நினைப்பாங்க. ஒரு டிராஃபிக் ஜாம் அப்போ திடீர்னு கொஞ்சம் ஒரு மாதிரி நெஞ்சு எதுக்களிப்பு மாதிரி இருக்கும். இல்லை கஸ்டமரோட லக்கேஜ் எடுத்து தூக்கி கீழே வைக்கிறோம் இறக்கும் அப்படிங்கும்போது திடீர்னு சொல்லிட்டு நெஞ்சில் ஒரு மாதிரி பர்னிங் எரிச்சல் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா ஒருவேளை நம்ம சாப்பிட்ட உணவு ஒத்துக்கல அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைப்போம். ஆனால் ஒருவேளை உங்கள் இதயத்துக்கு ஆக்சிஜன் பத்தாததுனால இந்த டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். வழக்கமாக படியேறும்போது மூச்சு விடுறது சிரமம் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி 2 படி ஏறினாலே மூச்சு இறக்குது. இதுவும் ஒருவேளை இதயம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய அறிகுறியா இருக்கலாம். 3வது, காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப சோர்வா டயர்டா உணர்றீங்க. அந்த சோர்வு அப்படிங்கிறது ராத்திரி தூங்க போற வரைக்கும் இருக்கு அப்படின்னா சம்திங் ராங். இசிஜி எடுத்து பார்த்தோம்னா சில சமயம் அந்த ஹார்ட் ரிதம் மாறுபாடுகள் இருக்கலாம். கிப்புடி பீட்டுன்னு சொல்லுவாங்க. இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு கேப் வரும், திருப்பி துடிக்கும். இது இசிஜியில் பார்க்க முடியுங்க. அப்போ எலக்ட்ரிக்கல் ரிதம், உங்க இதயத்தோட கரண்ட் சப்ளைல ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னா தான் அந்த மாதிரி மிஸ்டு பீட்ஸ் இருக்கும். இது இசிஜி எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ப்ராபப்ளி மேபி இந்த ஹாசன்ல இருந்தவங்களுக்கு இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு வார்னிங் சிக்னல் இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்காது, இல்ல எல்லாமே இருந்திருக்கலாம். இது ஹாசன் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை, இந்தியா முழுக்க, ஏன் உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனா இந்தியாவில் பரவலா இது அதிகமாக தான் இருக்கு. குறிப்பா சரியா சாப்பிடாதது, சரியா தூங்காதது, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸா இந்த இறப்புகளுக்கு காரணமா இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங் சொல்லுது. இதை தவிர்க்கணும்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு செக்அப், ருட்டீன் செக்அப் அப்படிங்கிறது தான் நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு வாட்டி செக்அப் பண்றதுல தப்பே கிடையாது. இது இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து பண்ண வைக்கலாம். இன்னொன்று சிபிஆர் ட்ரைனிங் அப்படிங்கிற எமர்ஜென்சி முதலுதவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்கறது, அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு டேட்டா சொல்லணும் அப்படின்னா, கோவிடுக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற. சர்க்கரை, ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கோவிடுக்கு முன்னாடி குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2025ல் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் மிகவும் அதிகம், கோவிட் லெவல்ஸோட மிக அதிகமாயிடுச்சு. இந்த பேண்டமிக்கு கோவிடு நம்ம நுரையீரலை மட்டும் பாதிக்க கிடையாது, இது ஃபண்டமெண்டலாக நம்மளோட இதயத்தோட ரிஸ்கை, கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை அதிகமாக்கிடுச்சு. அதில் சந்தேகமே கிடையாது. ஆக டிரைவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் இமீடியட்டாக இந்த மாதத்துக்குள்ளே ஒரு வாட்டி ஸ்க்ரீனிங் பண்ணிடுங்க. எல்லா டிரைவருக்கும் கட்டாயம் உங்கள் இதயத்தை. குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன விஷயங்களில் அறிகுறிகளில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஸ்க்ரீன் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். உங்களோட டெய்லி ரொட்டீனில் கட்டாயம் பிரேக் இருக்கணும், நடக்கணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். சும்மா நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ கிடைக்கிற இடத்துல அப்படியே நடந்து போங்க, வாங்க, 10 நிமிஷமாவது நடங்க. ஒவ்வொரு பிரேக்லையும் கையில் தண்ணீர் பாட்டில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ரெகுலராக தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒருவேளை உணவாது வீட்டில் சமைச்சதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பருப்பு, சாதம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. காய்கறியெல்லாம் ஒரு டிஃபன் பாக்ஸில். பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னா மாஸ்க் அணிந்து கொள்ளுங்க. டீப் பிரீதிங், நல்ல மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறது அப்படிங்கிறது கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் பண்ண முடியும், ஆழ்ந்த மூச்சு விடுதல் அப்படிங்கிறது. பட் விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இந்த ரிஸ்க் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இந்த ரிஸ்க் இருக்கு. உணவுகள், லைஃப் ஸ்டைலில் இந்த ரிஸ்க் இருக்கு மெயினாக. சரிங்க, மெயின் கொஸ்டினுக்கு வருவோம். நம்ம சோஷியல் மீடியாலலாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோவிட் வேக்சினால தான் இந்த இறப்புகள் நிகழுது அப்படிங்கிறது உண்மையா? டாக்டர் கே சித்தராமையா இவங்களோட கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹாசன்ல ஏற்பட்ட இறப்புகளுக்கும் கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கும் கோவிட் தடுப்பூசிக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான். இது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெகுலேஷன் தியரி, இது நம்மளால அழிக்கவே முடியாது. ஏன்னா இந்த வீடியோவுக்கு கீழேயும் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா.
பட் ஒரு டேட்டா வச்சு நம்ம எல்லாரோட தனித்தனியான இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க பேக்ரவுண்டில் அனலைஸ் பண்ணி நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால உண்மையாக கண்டறிய முடியும். கோவிட் தடுப்பூசி போட்ட ஆரம்ப கட்டத்தில் ரத்த கட்டுகள், ரத்தம் புரதல் தன்மை அதிகரிக்கிறதா வந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த வேக்சின் போடுவதால் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஸ்ட்ராஜெனிகா, இதுதான் வந்து யூகே தாய் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிஷீல்டு யூகேலேருந்து தான் வந்துச்சு. ஆஸ்ட்ராஜெனிகா வேக்சின் தான் இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படின்னு விற்பனை செய்யப்பட்டது. இது பற்றி ஒரு கேஸே அப்போ போட்டாங்க ஆஸ்ட்ராஜெனிகாவோட ஃபவுண்டர் மேலே. அவங்களும் கோர்ட்டில் வந்து சில ரத்த கட்டுகள் அதிகரிக்குது, நம்ம வேக்சின் போட்டவங்கள சில பேருக்கு ரத்தம் உறுதல் தன்மை அதிகரிக்குது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க கோர்ட்டில். அந்த ஃபைண்டிங் இருக்கு. ஆனால் அது தடுப்பூசி போட்ட காலத்தில் அப்போ வந்த சைடு எஃபெக்ட், இப்போ இல்லை. இவ்வளோ நாள் கழிச்சு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஒரு தடுப்பூசி ஏற்படுத்தாது. அதனால தொடர்ந்து பழிய வேற ஒரு விஷயத்து மேல போடாம எத்தனை பேர் வந்து அடுத்து நான் கார்டியாக் டெஸ்ட், என்னோட இதயத்தோட டெஸ்ட் பண்ண போறேன், ரத்த கொதிப்பு இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறேன் அப்படிங்கிறத சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுதான் மெயின். அதன் மேல உங்களோட கவனத்தை திருப்புங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் மேல தொடர்ந்து பழைய விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பயப்படாதீங்க. பட் உங்க லைஃப் ஸ்டைல ஆரோக்கியமாக தான் மாத்துங்க. இன்னமும் பயந்துட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.